சிங்கமும் எலியும். ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் மதிய வேளையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு சிறிய எலி விளையாட்டுத்தனமாக சிங்கத்தின் உடல் மீது ஏறி ஓடி ஆடி விளையாடியது. கோபமடைந்த சிங்கம் எலியின் குறும்புத்தனத்தால் சிங்கத்தின் தூக்கம் களைந்தது. சிங்கம் ஆவேசமாக எழுந்து அந்த எலியை பிடித்துக் கொண்டது. சிறிய எலியே, என் தூக்கத்தை கெடுத்த உன்னை இப்போதே கொன்று விடுகிறேன் என்று கர்ஜித்தது. பயந்து போன எலி நடுங்கிக் கொண்டே கெஞ்சியது. மன்னிக்கவும் மன்னா, தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை விட்டுவிடுங்கள், ஒரு நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன். எலி உதவி செய்வதை கேட்ட சிங்கம் ஏளனமாக சிரித்தது. நீயாவது எனக்கு உதவி செய்வதாவது, சரி போ, பிழைத்து போ என்று இரக்கப்பட்டு எலியை விடுவித்தது. ஆபத்தில் சிங்கம். சில நாட்கள் கழித்து வேட்டைக்காரர்கள் விரித்த வலையில் சிங்கம் சிக்கிக்கொண்டது. சிங்கத்தால் அந்த வலையை அறுக்க முடியவில்லை. கோபத்திலும் வலியிலும் அது பயங்கரமாக கத்தியது. எலியின் உதவி. சிங்கத்தின் சத்தத்தை கேட்ட எலி உடனே ஓடி வந்தது. தன் கூர்மையான பற்களால் சிங்கத்தை சுற்றியிருந்த வலையை சிறிது சிறிதாக கடித்து துண்டித்தது. மிக குறுகிய நேரத்தில் சிங்கம் வலையிலிருந்து விடுதலையானது. சிங்கம் எலிக்கு நன்றி தெரிவித்தது. சிறிய எலியால் என்ன செய்ய முடியும் என்று உன்னை மட்டம் தட்டினேன், ஆனால் இன்று என் உயிரை காப்பாற்றிவிட்டாய் என்று நெகிழ்ந்து கூறியது. அன்றிலிருந்து இருவரும் சிறந்த நண்பர்களாயினர். கதையின் நீதி: உருவத்தைக் கண்டு எவரையும் எடை போடக்கூடாது.